அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்திய கடற்படையில வந்து நாவிக் அப்புறம் யான்ட்ரிக் போஸ்ட்ல ஒர்க் பண்றதுக்கான டீடைல்டான நோட்டிபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கொடுத்திருக்கிற டைரக்ட் லிங்க்ல நீங்க 13/6/2024 இருந்து 3/7/2024 நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். நாவிக் அப்புறம் யான்ட்ரிக் வந்து தனித்தனியா லிங்க் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13/6/2024 வந்து நாவிக் ஜெனரல் டியூட்டி அப்புறம் யான்ட்ரிக் இந்த பேட்ச்ல, அதாவது சிஜிஇபிடி 1/2025 இந்த பேட்ச்ல ஒர்க் பண்றதுக்கான அந்த அதாவது டீடைல்டு நோட்டிபிகேஷன்ல யார் வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிருக்காங்க, இன்டர்மீடியட் வித் பிசிஎம் இதெல்லாம் முடிச்சிருக்கிறவங்க வந்து இந்த யான்ட்ரிக் நாவிக் ஜெனரல் டியூட்டிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். மேல் கேண்டிடேட் 18 இருந்து 22 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். டீடைல்டான நோட்டிபிகேஷன் நீங்க செக் பண்ணி பாத்துங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 13/6/2024 இருந்து 3/7/2024 உங்களுக்கான எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. நாவிக் அப்புறம் யான்ட்ரிக் வந்து தனித்தனியான லிங்க் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்றதுக்கு. இது வந்து ஒரு அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வர்ற இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டுல வந்து க்ளோஸ் கோஆபரேஷன் வித் எது கூட வந்து ரொம்ப க்ளோஸா கோஆபரேஷன் இந்த ஒர்க் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேவி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ், அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, கஸ்டம்ஸ், அப்புறம் இது எல்லாமே. ஸோ சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் இது எல்லாமே வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டுல வந்து எக்ஸாம் நேம் பாத்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு என்ரோல்டு பர்சனல் டெஸ்ட் சிஜிஇபிடி 1/2025 பேட்சுக்கு தான் வந்து இந்த நேவிக்ல வந்து ஜெனரல் டியூட்டி அப்புறம் யான்ட்ரிக் இந்த போஸ்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. டோட்டலா 320 வேகன்சி. இதுக்கு எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணிருக்கணும், 10th பாஸ், டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க, 18 இருந்து 22 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமான ஸ்டேஜ் கொடுத்திருப்பாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, அப்புறம் ஸ்டேஜ் 4. ஸோ டீடைல் தான் அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்து டென்டேட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2024 உங்களுக்கு இதற்கான எக்ஸாம் வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்த சேலரி வந்து 21,000க்கு மேற்பட்ட அதாவது 21,700 சேலரி கொடுத்திருக்காங்க லெவல் 3ல. அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல டீடைல்டா கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து அதாவது 10th முடிச்சிருக்கிறவங்க வந்து யான்ட்ரிக் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சிருக்கிறவங்க வந்து யான்ட்ரிக் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு மெயில் கேண்டிடேட் ஃபில் அப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நாவிக் ஜெனரல் டியூட்டி அப்புறம் யான்ட்ரிக் போஸ்ட்ல ஆல் தி 10th பாஸ் பண்ண கேண்டிடேட் எல்லாமே வந்து யான்ட்ரிக் இந்த போஸ்ட்டுக்கும், அடுத்து 12th பாஸ் பண்ணவங்க வித் பிசிஎம் இதுல இருக்கிறவங்க வந்து நாவிக் ஜெனரல் டியூட்டிக்கும் அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க சூஸ் பண்ணி இதுல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அந்த லிங்க் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்லாம் வந்து கோஸ்ட் கார்டு இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டுல வந்து 4 ஸ்டேஜஸ்ல இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன இருக்கும், செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன இருக்கும், தேர்ட்ல என்ன இருக்கும், ஃபோர்த்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 1ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஜ் 1ல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸ்டேஜ் 2ல வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்னா ரன்னிங் போறது இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாமே இருக்கும். தேர்ட்ல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஃபோர்த்ல வந்து ரிப்போர்ட்டிங் அட் ஐஎன்எஸ் அந்த ட்ரைனிங் இருக்குல்ல அங்க சில்கா மெடிக்கல் டெஸ்ட்ல போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ண ரிப்போர்ட்டிங் அட் ஐஎன்எஸ் சில்கா ஃபார் மெடிக்கல் ரிப்போர்ட்டிங். இந்தியன் கோஸ்ட் கார்டு வேகன்சில வந்து 320 வேகன்சில வந்து உங்களுக்கு 260 வேகன்சி வந்து நாவிக் ஜெனரல் டியூட்டிக்கு கொடுத்திருக்காங்க. இந்த நாவிக் ஜெனரல் டியூட்டில வந்து உங்களுக்கு ஜோன் வைஸ் கொடுத்திருக்காங்க. நார்த் ஜோன் பாத்தீங்கன்னா 77 வேகன்சியும், வெஸ்ட் ஜோன்ல 66, ஈஸ்ட்ல 34. நம்மளாம் வந்து ஈஸ்ட்ல தான் வருவோம். தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாமே ஈஸ்ட்ல தான் வரும். நார்த் ஈஸ்ட்ல வந்து 68, நார்த் வெஸ்ட்ல 12, அந்தமான் நிக்கோபார்ல 3ன்னு சொல்லி 260. அதே போல வந்து யான்ட்ரிக் வேகன்சில வந்து 60 வேகன்சில மெக்கானிக்கல்ல 33, யான்ட்ரிக் எலக்ட்ரிக்கல்ல 18, யான்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ்ல 9 அப்படிங்கிறது அதுல இந்த வேகன்சி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஸ்ட் கார்டு நாவிக் ஜெனரல் டியூட்டில வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட மேக்ஸ், பிசிக்ஸ் recognized by the Council of Board of School Education CBSE ல. இந்தியன் கோஸ்ட் கார்டு யான்ட்ரிக் வந்து 10th பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது கவுன்சில் ஆஃப் போர்ட் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன்ல. அப்புறம் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ பவர் இன்ஜினியரிங் அட்லீஸ்ட் duration 3 or 4 years approved by the All India Council of Technical Education AICTE ல அப்ரூவல் ஆயிருக்கணும், அல்லது 10th பாஸ் பண்ணிருக்கணும் அல்லது 12th பாஸ் பண்ணிருக்கணும். எஜுகேஷனல் போர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் COBSE ல அண்ட் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் 2 or 3 years approved by AICTE ல வந்து இருக்கணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இதுக்கு 300 ரூபாய் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும்.
நாவிக் எக்ஸாம், அதாவது இந்த டேட் எக்ஸாம் டேட் பாத்தீங்க அப்படின்னா நாவிக் ஜென்ரல் டியூட்டில அப்புறம் ஆண்ட்ரிக் இது எல்லாமே ஸ்டேஜ் 1க்கான எக்ஸாம் செப்டம்பர்லயும், ஸ்டேஜ் 2 நவம்பர்லயும், ஸ்டேஜ் 3 வந்து ஏப்ரல்லயும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் கோஸ்ட் கார்டு சேலரி நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். அது கூட ஏகப்பட்ட அலோன்ஸ் கொடுக்குறாங்க. 21,000க்கு பே லெவல் 3ல வந்து உங்களுக்கு சேலரி வரும். அடிஷனல் அலோன்ஸ் அந்த டிஎன்எஸ் அலோன்ஸ், அகாமடேஷன், டியூட்டி பிளேஸ் போஸ்டிங், ப்ரிவிலன்ஸ் ரெகுலேஷன் இது எல்லாமே. ஆண்ட்ரிக் வந்து 29,000 வரைக்கும் கொடுக்குறாங்க பே லெவல் 5ல. அதே கூட வந்து உங்களுக்கு அடிஷனல் அலோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த டீடைல்டு நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து டீடைல்டு நோட்டிஃபிகேஷனை நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கிற விஷயங்களை வந்து ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல வந்து நாவிக் ஜெனரல் டியூட்டி யாண்ட்ரிக் த்ரோட் கோஸ்ட் கார்டு என்ரோல்டு பர்சனல் டெஸ்ட் சிஜிஇபிடில வந்து 1/2025 பேட்சுக்கு தான் வந்து ஆன்லைன் மூலமா அப்ளிகேஷன் இன்வைட் பண்றாங்க. 13 ஜூன்ல இருந்து 3 ஜூலைக்குள்ள. எலிஜிபிலிட்டி கண்டிஷன் மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாவிக் ஜென்ரல் டியூட்டி அப்புறம் யாண்ட்ரிக் இதில் வந்து உங்களுக்கு நாவிக் ஜென்ரல் டியூட்டியில் வந்து நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஈக்குவலண்ட் டிப்ளமோ இன் ரெக்ரூட்மெண்ட் யாண்ட்ரிக் கேடருக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன்ல வந்து ரேடியோ அண்ட் பவர் இன்ஜினியரிங் இது பிரான்ச்ல கேட்டிருந்தாங்களா. ஸோ அதில் எந்த லிஸ்ட்ல இருந்ததுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோல அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் வந்து எல்லா மார்க் ஷீட்டில், அதாவது உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இன்கரெக்ட் இன்கம்ப்ளீட் ஃபில்லிங் மார்க் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கேண்டிடேட் அப்ளிங் போஸ்ட் யாண்ட்ரிக் நாட் பொசிஷன் ஒரிஜினல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஸ்டேஜ் பீரியட் ஸ்டேஜ் 2 ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து கண்டிப்பாக கொண்டுட்டு போகணும். ஸோ அது இல்லை அப்படின்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 18லேருந்து 22 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஆந்திரா பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து டென்டேட்டிவ் வேகன்சி தான். எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ரயில் ஃபேர்லாம் கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு டிராவல் அலோன்ஸ் கொடுக்குறாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து 4 ஸ்டேஜில் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். அதற்கான டீடைல்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு லைவ் கேப்சர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இமேஜ் வந்து கேப்சர் பண்ணுறது, பயோமெட்ரிக் இது எல்லாமே இருக்கும். சிக்னேச்சர் அப்லோட் ஆன்லைன் அப்ளிகேஷனில் இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1ல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கான அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், அட்மிட் கார்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே. இந்த ஸ்டேஜ் 1க்கு தான் வந்து எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஒரிஜினல் கேட்டகரி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ காப்பி செல்ஃப் அட்டஸ்டட் அந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஒரிஜினல் ட்ரெயின் அல்லது பஸ் டிக்கெட்டு, கேன்சல்டு செக் லீஃப் இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கான அந்த டிராவல் அலோன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பயோமெட்ரிக் ரெக்கார்டிங் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு எத்தனை மார்க் எடுத்தா நீங்க பாஸ் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த ரிட்டன் டெஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. பாசிங் மார்க், ரிமார்க் இது எல்லாமே. அதே போல வந்து இங்க வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்ல வந்து செக்ஷன் 1ல எவ்வளவு மார்க், எவ்வளவு நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது, மேக்ஸ்ல, சயின்ஸ்ல, இங்கிலீஷ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதுல எவ்வளவு மார்க் எடுக்கணும், அண்டர்ஸ்டூடா இருந்தா எவ்வளவு மார்க், எஸ்சி எஸ்டி இருந்தா எவ்வளவு பாசிங் மார்க் அப்படிங்கிறது, எதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 10th இருந்து வரும். செக்ஷன் 2ல வந்து 12th, செக்ஷன் 3ல வந்து டிப்ளமோ, அதே போல வந்து செக்ஷன் 4 இதுல டிப்ளமோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது தான். ஸ்டேஜ் 2ல வந்து ஸ்டேஜ் 1ல பாஸ் பண்ணி வராங்க. ஸ்டேஜ் 2 இதற்கான அட்மிட் கார்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். அதையும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா. இதுக்கு நீங்கள் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகி போறீங்க அப்படின்னா உங்களுக்கான டிஷர்ட்டு, ட்ரௌசர் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ரன் பண்ணணும் 7 மினிட்ஸில். 20 ஸ்குவாட் ஆப்ஸ் இருக்கணும். அப்புறம் புஷ்அப் இது எல்லாமே இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே இருக்கும். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிக்கல் லிஸ்ட் ஸ்டேஜ் 3க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் வந்து ரீவெரிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் கேண்டிடேட் இது எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ஜோன் வைஸ் வந்து இந்த நாவிக் ஜென்ரல் டியூட்டி அப்புறம் வந்து யாண்ட்ரிக் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆகி தான் வந்து உங்களுக்கு வரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1ல வந்து எடுக்கிற மார்க், அடுத்து வந்து கேண்டிடேட் ஓல்டர் ஏஜ் வில் பி ஹையர் இன் மெரிட், அந்த ஏஜ் பார்ப்பாங்க ஸ்டேஜ் 2க்கு. ஸ்டேஜ் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல வந்து மெரிட் ஆகி வரவங்க வந்து ஸ்டேஜ் 3 இது வந்து இங்க ரிப்போர்ட்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இதுலயும் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், போலீஸ் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே கொடுக்கணும். ஸ்டேஜ் 4ல வந்து கேண்டிடேட் அண்டர்கோயிங் ட்ரைனிங் இன் ஐஎன்எஸ் சப்மிட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். ஸ்டேஜ் 3ல அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க இது எல்லாமே. ஸோ எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் வந்து இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேலிட் இமெயில் ஐடி இது எல்லாமே நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த டீடைல்டு நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாகவே படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. 300 rupees வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து ஒரு 5 சென்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2க்கு உங்களுக்கு நியர்பை இருக்கிற எக்ஸாம் சென்டர் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ டென்டேட்டிவ் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பாருங்க. டிக்ளரேஷன் ரிசல்ட் இது எல்லாமே என்ன அப்படிங்கிறது. அதே போல லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3க்கு வந்து என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், போட்டோ காப்பி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது, ஹைட், வெயிட், ஹியரிங் இது எல்லாமே வந்து டைப் 2 பாலிசி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க.
ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த டேட் முடியறதுக்குள்ள, அதாவது 3 ஜூலைக்குள்ள நீங்கள் இந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ தான் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கிரியேட் லிங்க் கொடுத்துங்க. இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கான அந்த எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 1 மார்ச் 2003 இருந்து 28 பிப்ரவரி 2007 இருக்கணும். இந்த 2 டேட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான், இந்த குவாலிஃபிகேஷன்ல உள்ளவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள் டு அப்ளை இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு, நேவிக் அப்புறம் ஏன்ட்ரிக் போஸ்ட்டுக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்ததுன்னா நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம்.